لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. அம்மா பாத் அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தில் விடுதல் ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், இங்கே வருகை புரிந்துள்ள தாய்மார்கள், சகோதரிகள், அது நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹ் தஆலா உயிர் உள்ளவரை உங்கள் சுகத்தை நசீபாக்குவானாக. மருத்துவமனைகள் சில வீடுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தை பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மனைவி மக்களை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று பிறை 17 பத்ர் யுத்தத்தினால் ஒவ்வொரு வரலாற்றிலையும் பொன்னெழுத்துக்களால் பதியப்படக்கூடிய நாள், இஸ்லாத்தினுடைய பெரிய மாற்றங்கள் நடந்த ஒரு தினம் இந்த பத்ர் யுத்தம் தான். இந்த பத்ர் யுத்தம் ஒரு நீண்ட வரலாறு, அதை பேசுமையால் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு சில நிமிடங்கள் பேசியிருக்கிறோம். அபூ சுஃபியான் என்ற மக்காவிலிருந்து ஒரு வியாபாரத்தினுடைய கூட்டங்கள் சிரியா நாட்டிற்கு செல்கிறது. அதில் அபூ சுஃபியான் அவர் தான் தலைமையேற்று என்ன செய்கிறாரு, மக்கத்தினுடைய மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போறாரு. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. அப்போ அபூ சுஃபியானுடைய அந்த வியாபாரத்தினுடைய அந்த எல்லா மக்களும் மக்காவில் எல்லாரும் ஒரு பார்ட்னராக இருப்பாங்க. எல்லாருடைய பணமும் யார் வியாபாரத்துக்கு போறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பணமும் யார்கிட்ட இருக்கும், ஒவ்வொரு வியாபாரிகிட்ட இருக்கும். அதை தலைமை தாங்கக்கூடிய மனிதர் யாருன்னா அபூ சுஃபியான். அப்போ இவங்க எங்க போறாங்க, சிரியாவுக்கு போறாங்க. எதுக்காக அங்க போய் வியாபாரம் செய்யறாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாருடைய சமூகத்தையும் கொலை செய்வதற்காக ஆயுதங்கள் வாங்குவதற்காக எங்க போறாங்க, சிரியா நாட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த செய்தி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தி வந்தது. உடனே என்ன செஞ்சிடறாங்க, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ரிட்டன்ல சிரியாவிலிருந்து மதீனா மக்கா இப்படிதான் போகணும், நம்ம என்ன செஞ்சிடலாம், அங்கே அவங்களை முட்டுக்கட்டை போட்டு அவங்க என்ன செஞ்சிடலாம், அப்படியே வழி மறுத்திடலாம் என்பதாக ஒரு செய்தி நினைச்சாங்க, மஷூரா செய்கிறாங்க. இந்த அபூ சுஃபியான் இருக்காரு, பயங்கரமான பிரில்லியண்டான மனிதர், அப்படியே அந்த நாசுக்கான மனிதர். எப்படி அந்த ஹிக்மத்து சொல்லுவாங்க, எல்லா இடங்களிலும் யோசித்து தப்பிச்சு வரக்கூடிய நல்ல இல்லை, அந்த தப்பிக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல உள்ள அந்த எண்ணங்கள் உடையவர். அப்போ அபூ சுஃபியான் என்ன செய்யறாருன்னா, இந்த செய்தி வந்த உடனே அவர்கிட்ட உள்ள ஒரு கூலியால உடனே மக்காவுக்கு அனுப்பிவிட்டு எப்படியாவது சொல்லிருங்க, நம்முடைய வியாபாரத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாகவும் அன்னாருடைய சமூகத்தின் மூலியமாக என்ற செய்தி என்ன செய்யுது, பரவுது. உடனே அங்க கூலியை நினைச்சாரு, மக்காவில் போயிட்டு மேல நின்றுக்கிட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு மூக்கை நினைச்சாங்க, அப்படி நறுக்கிக்கிட்டு கத்துறாரு, ஆபத்து வருகின்றது என்பதாக. அந்த வியாபாரத்தோடைய வந்த மக்கள் எல்லாருக்கும் ஆபத்து வருகிறது என்பதாக அவர் நின்றுக்கிட்டு கத்துறாரு, அப்படி கத்துறாரு. உடனே அபுஜஹல், அபுலஹபு, உத்பா, ஷைபா இவங்க எல்லாம் நினைச்சாங்க, எல்லாரும் சேர்ந்து நினைச்சாங்க, இதாண்டா வாய்ப்பு, எப்படியாவது பெருமானாரையும் அவங்களுடைய சமூகத்தை என்ன செஞ்சிடணும், கொன்றணும் முடிவு செய்யறாங்க. உடனே எல்லாரும் நினைச்சாங்கன்னா வேகமா ஒரு பெரிய சமூகம், அபுஜஹல் சொல்றான், ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு மனிதர் வந்தே ஆகணும், கண்டிப்பா வந்து அவங்க நினைச்சாங்க. ஒரு சட்டத்தை அபூஜஹல் போடுறான். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மக்களையா கூட்டாச்சு, ஒரு பெருங்கொண்ட ஒரு படை, 1000 மக்கள் கிட்டத்தட்ட 900 மக்கள், அவ்வளோ பெரிய படையை திரட்டிட்டான். அந்த நேரத்தில் அபூலஹபுக்கு உடம்பு சரியில்லை. அவனை யாரு, பெருமானார் கொள்வதற்காக உள்ள அந்த மனிதர். அப்போ அபூலஹபு அவர் வர முடியாதனால அவர்கிட்ட இருந்த ஒரு கடனாளி என்ன செய்யறாரு, அனுப்பி விடுறாரு, உன் கடனுக்கு பொறுப்பு நான், நீ முகமதை கொள்ள போ என்ன செய்யறாரு சொல்லி அபூலஹப், அபூஜஹல் எல்லாம் மொத்தமா பெரிய கூட்டம் போகுது. அங்க போய் கூட்டம் போன உடனே இந்த செய்தி எங்க கட்டா பத்ரு யுத்தம், அந்த பத்ரு ஒரு கிணறு, எங்க எல்லாம் கிணறு இருக்குதோ அங்க எல்லாம் வியாபாரம் போடுவாங்க தண்ணிக்காக. அப்ப இந்த பத்ரு யுத்தத்துல ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல அபூஜஹலுடைய பெருங்கொண்ட கூட்டம் இருக்கு.
வரும்போது மேலே தாளம் போட்டு சாங்க போட்டு நினைச்சாங்க. ஒரு பெருங்கொண்ட படம் வந்து எங்கது அந்த மலைக்கு கீழே உள்ள அந்த பதிலுடைய கிணத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் என்னடா வியாபாரம் செய்யணும் யாரும் வரலையே அப்படின்னு நினைச்சாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, 2 பேரையும் அனுப்பிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிவிடுறாங்க. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஸ்டோரி, ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு 10 நிமிஷம் தான் இன்ஷா அல்லாஹ். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, 2 பேரும் பார்க்க போறாங்க கிணத்துல பக்கத்துல போயிட்டு. அங்க கிணத்துல 2 அம்மா தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க, 2 பெண்மணி தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு பெருங்கொண்ட படம் வந்திருக்கு, நம்ம என்ன செய்யலாம், தண்ணீரை எடுத்து 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 அவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம நிறைய கடன் இருக்கு, ஏதாவது கொஞ்சம் பணம் தருவாங்க, அந்த கடனை அடைச்சிடலாம் நினைச்சாங்க. அந்த 2 பெண்மணிகளும் பேசுவதை அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர் கேட்டுறாங்க. இதை உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் செய்து போகுது. அப்போ அங்க இருந்து ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவரை கூப்பிட்டு அங்கே என்ன நடக்குது, அங்கே எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துட்டு வாங்க நினைச்சாங்க. அந்த ஆடு மேய்க்கூடிய சிறுவனை நினைச்சாங்க அடிகள்லாம் அனுப்பிடுறாங்க. உடனே அந்த சிறுவன் போறாரு, போயிட்டு அப்படியே திரும்ப சொல்றாரு, அபூஜலுடைய படம் வந்திருக்கு. அப்போ உடனே அடிகள் அடிக்கிறாங்க, பொய் சொல்லாது உண்மையை சொல்லு. இல்லை இல்லை அபூஜலுடைய படம் தான் வந்திருக்கு. அப்போ அந்த நேரத்தில் பெருமானார் சார் தொழுதுட்டு இருக்காங்க. 3வது முறை கேட்குறாங்க. உடனே அந்த போய் அடி தாங்க முடியாமல், இல்லை வேற யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு பேசி சமாளிச்சுட்டு போகலான்னு நினைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டு சொன்னாங்களா, ஆம் அந்த பையன் சொன்னது உண்மைதான். உடனே பெருமானார் அழகா கேட்குறாங்க சின்ன பையன்கிட்ட, அங்கே எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அப்போ அந்த பையனுக்கு எவ்வளோ கணக்குன்னு என்னன்னு தெரியல. சரி, அப்போ ஒரு நேரத்துக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்றாங்கன்னு கேட்டாங்க. ஒரு தோராயமாக 9லேருந்து ஒரு 10 ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்றாங்க கூட்டம். அப்போ உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கணக்கில் பெரிய புல்லு வியாபாரமுடைய மாமனிதர். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்போ 900லேருந்து 1000 பேர் வந்திருப்பாங்க முடிவு பண்ணிட்டாங்க. உடனே அந்த அத்தனை மக்களுமே வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு, ஆகாயம் இப்படி வந்துருச்சு, என்ன செய்யலாம், மக்கள் எல்லாம் கூட்டு வந்துட்டேமே. பார்த்தா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 313 சஹாபாக்கள் இருக்காங்க. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 900லேருந்து 1000 வரைக்கும் இருக்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய, ஏன்னா நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் போரில் வந்துட்டாங்கன்னா அவங்க திரும்பி புறம்புறதுக்கு கொண்டு போனதா சரித்திரமே கிடையாது. அப்போ பெருமானார் சார் கவலை, ஆகா 313 பேர் தான் இருக்கிறோம், வேற இஸ்லாம்ல யார் இருக்குதா, யாருமே கிடையாது, இவங்களும் இல்லாமல் போயிட்டாங்கன்னா இஸ்லாமே காணா போயிடும். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட ரப்பிட்ட சஜ்ஜால மண்டிட்டு துஆ பண்ணா, யா அல்லாஹ் இப்படி ஒரு பெருங்கொண்ட சமுதாயம் வந்திருக்கு, ஆனா அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 700 ஒட்டகம், குதிரை, வாள் எல்லாம் வந்திருக்கு. ஆனா நம்மள்கிட்ட உள்ள சஹாபாக்கள்கிட்ட 5 கத்தி 5 வாள் தான் இருக்கு, 4 ஒட்டகம், ஒரு 3 குதிரை, தோராயமா இவ்வளவுதான் இருக்குது. ஒரு பெரிய அளவுக்கு தற்காப்புக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு அந்த உறுப்பு சட்டை சொல்லுவாங்கல்ல, அதாவது ஏதாவது அம்பு எய்தா தற்காப்பு உள்ள சட்டை, அது கூட கிடையாது. 313 சஹாபாக்கள் எதிர்த்தில வந்தாங்க, பார்த்தா மாட்டிக்கிட்டாங்க. உடனே பெருமானார் சஜ்ஜால பண்ணிட்டு துஆ கேக்குறாங்களா, யா அல்லாஹ் நான் இந்த நேரத்தில் மட்டும் இந்த போர் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த உலகத்தில் உன்னுடைய பெயரை சொல்ல ஒரு மனிதன் இருக்க மாட்டான் என்று பெருமானார் கவலையோடு அழுது கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டு சஹாபாக்கள் இதில் வராங்க, வந்து கேட்குறாங்க, என்ன செய்யலாம், 313 சஹாபாக்கள் தான் இருக்கிறோம், பெருங்கொண்ட படம் இருக்குது, பெருங்கொண்ட மக்கள் இருக்காங்க, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, நீங்கள் என்ன சொல்லுங்க சஹாபிகளே, நம்ம போர் நடத்தலாமா வேண்டாமா? உடனே அங்கிருந்த அபூபக்கர் சித்திக் இருந்துச்சு, யார் சொல்லலாம், வாங்க சண்டை கட்டலாம் பார்த்துடலாம்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் அபூபக்கர் இலகுவான குண மனிதர். உடனே உமர் சொல்றாங்க, யார் சொல்லலாம் வாங்க பார்த்துக்கலாம், சண்டை போட்டலாம் முடிவு செய்றாங்க. உடனே திரும்பவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, வேற என்ன செய்ய, ஏதாவது மாற்றம் நடந்துருச்சுன்னா இஸ்லாம் இல்லாமலே போய் ஒரு கவலை வேற. ஆனா அல்லாஹ் கிட்ட கேட்ட ஒரு ஈமான் யக்கீனோட இருக்கிறாங்க, அது இருந்துகிட்டு தான் அவங்களுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது போரிட்டுன்னு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு முறையும் சஹாபாக்கள்ல கேட்குறாங்க. கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்களாம், சண்டைக்கிட்டலாம் யார சொல்லலாம். உடனே மிக்தாத் ரலியல்லாஹு கேட்குறாங்க. உடனே அவங்களும் சொல்றாங்க. கடைசியா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க யாருன்னா மதீனத்துடைய தலைவர். மதீனாவில் பெருங்கொண்ட இஸ்லாமான காரணமே சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தான். அப்போ சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லலாம் வாங்க பார்த்துக்கலாம். ஏன்னா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வரலாறு பெரிய நீண்ட வரலாறு. அப்போ அவங்க சொல்றாங்க சண்டையிட்டலாம் முடிவு போயிடறாங்க. அப்போ உடனே போருடைய வியூகம் ஆரம்பிக்குது. அப்போ அல்லாஹ் கிட்ட துஆ கிட்ட சொல்றாங்கன்னா, யா அல்லாஹ் நல்ல முறையில் வெற்றி பெறுவோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபஜ்ருடைய நேரம், வெள்ளிக்கிழமை அதிகாலை ஃபஜ்ர் நேரத்தில் போர் துவங்குகின்றது. கிட்டத்தட்ட பார்த்தா லுகாவுடைய வக்தில் போர் நிறைவு பெற்றிருக்கிறது. அதுல வந்து அபூஜஹல், உத்பா, ஷைபா 50 பேருமே கொல்லப்பட்டாங்க.
பெருங்கொண்ட மக்களுடைய தலைவர் எல்லாமே அந்த பத்ர் யுத்தத்துல எல்லாருமே என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டாங்க. எப்படின்னா இமாம் ரவு வரலாறுல பதிவு செய்யறாங்க, இருந்த 4 அம்பு தான். பெருமானார் ஒரு அம்பை எழுதுகின்றார்கள். அந்த அம்பு எய்த பின்பு யாரை கொல்லப்படுகின்றதோ அந்த அம்பு திரும்ப பெருமானார் கையிலே வந்து விடுகின்றது. திரும்ப எறியப்படுகிற திரும்ப கையிலே வருகின்றது. குதிரையினுடைய வேகத்தில் சஹாபாக்கள் அப்படியே கத்தியை கொண்டு வெட்ட செல்கின்றார்கள். கத்தியை கொண்டு தலை வெட்டப்படுகின்றது. ஆனால் கத்தி கையில் இருக்கின்றது, தலை துண்டாகின்றது. பின்னால் கிட்டத்தட்ட அத்தனை மடக்குமாரும் இறங்கி போர் செய்தார் என்ற வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். ஏன்னா அங்க அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சு. வெறும் 313 சஹாபாக்கள் தான். பெரிய லெவல்ல அவங்கள்ட்ட போர் தந்திரம் கிடையாது, பெரிய லெவல்ல ஒரு போராளி கிடையாது, பெரிய லெவல்ல உடம்புடைய அந்த இது கிடையாது. ஆனால் அவர்களிடத்துல யக்கீனு ஃபில்லா, அல்லாஹ்வுடைய யக்கீன் இருந்தது. அல்லாஹ் வெற்றி கொள்ளப்பட்டான். இதுதான் பத்ர் யுத்தம். நீண்ட வரலாறு நம்ம நினைச்சிடும், ஷார்ட்டா சொல்லியிருக்கோம். அப்ப கண்ணியமானவர்களே, நம்ம அவங்கள ஒவ்வொரு மொழியும் போற்றோம். அவங்க ஒவ்வொரு மொழியும் நினைச்சு அவங்க பெயரை சொல்லி துவா காட்டாலே பெரிய பார்க்கத்தான். வீட்டில் சிரமமாக நினைச்சு விளையாடுறோம், உடனே மதிய மூலம் வைப்போம். ஏதாவது கவலைன்னா மதிய மூலம். என்ன காரணம்? அவ்வளோ பெரிய கவலையை கடந்த மாமனிதர்கள் நம்மளுடைய இல்லத்தினுடைய கவலையை லேசாக்க மாட்டாங்களாம். அந்த எக்கினால்தான் எல்லாரும் நினைச்சு அன்னைக்கு எத்தனையோ வீட்டில் மதிய மூலம் ஓதப்படுகின்றது. கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ் அந்த பதிலினுடைய மக்களின் பிரகாரம், அந்த பதில் சஹாபாக்கள் பிரகாரம் நம்முடைய ஒட்டுமொத்த கவலை வாழ நல்ல துவாவோடு உங்களுடைய துவாவை ஆதரவைத்தவனமாக உடைய வார்த்தை நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.